வணக்கம். பல லட்சம் செலவு பண்ணி ஒரு பிரீமியம் அபார்ட்மெண்ட் வாங்கியிருப்பீங்க. ஆனா அங்க ஒரு மோசமான சாக்கடை நாத்தம் உங்களை பாடாப்படுத்துதா? இனிமே அந்த கவலையே வேணாம். ஏன்னா இந்த எரிச்சலான பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணத்தை நாம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்க போறோம். வாங்க இந்த நாத்தத்தோட மர்மத்தை இன்னைக்கு உடைப்போம். இந்த நிலைமை உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒன்னா இருக்கலாம் இல்லையா? நிம்மதியா ஒரு டீ குடிக்கலான்னு பால்கனிக்கு போனா எங்கிருந்தோ வர்ற அந்த சாக்கடை நாத்தம் மொத்த மூடையுமே கெடுத்துடும். சொந்த வீட்லயே ஜன்னலை கூட திறந்து வைக்க முடியாம கஷ்டப்படுற உங்க ஃபீலிங்ஸை என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா ஆணித்தரமா சொல்லிடுறேன். உங்க அசோசியேஷன்ல சொல்ற மாதிரி இந்த நாத்தம் எல்லாம் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது சரி செய்யக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக்கல் பிரச்சனை, அவ்வளவுதான். இதுக்காக நீங்க அபார்ட்மெண்ட் வாழ்க்கைனாலே இப்படித்தான் இருக்கும்னு சகிச்சுட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அப்போ இந்த நாத்தம் எங்க இருந்து தான் வருது? இதை நாம புரிஞ்சுக்கணும்னா கழிவுநீர் சுத்திகரிப்பு டெக்னாலஜியோட பேசிக் சயின்ஸை பார்க்கணும். அதாவது பழைய சிஸ்டத்துக்கும் இப்போ நாம பயன்படுத்துற நவீன சிஸ்டத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? இப்ப இந்த ஸ்லைட பாத்தீங்கனாலே உங்களுக்கு விஷயம் பழிச்சுன்னு புரிஞ்சிடும். பாருங்க, பழைய செப்டிக் டேங்க் சிஸ்டம்ல காத்து, அதாவது ஆக்சிஜன் உள்ள போகாது. அப்போ அங்க என்னாகும்? கெட்ட பாக்டீரியாக்கள் ஹைட்ரஜன் சல்ஃபைடுன்னு ஒரு கேஸை உருவாக்கும். அதுதாங்க அந்த அழுகிய முட்டை மாதிரி ஒரு நாத்த அடிக்குமே அது. ஆனா இப்போ இருக்கிற நவீன எஸ்டிபில 24 மணி நேரமும் ஒரு ப்ளோவர் மோட்டார் வச்சு ஆக்சிஜனை உள்ள பம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி ஆக்சிஜன் நிறைய இருக்கிறதால அங்க நல்ல பாக்டீரியாக்கள் தான் உருவாகும். அதுங்க கழிவுகளை சாப்பிட்டுடுமே தவிர ஒரு துளி கூட கெட்ட நாற்றத்தை உருவாக்காது. அவ்வளவுதான் சிம்பிளான சயின்ஸ். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இவ்ளோ சூப்பரான நாற்றமே வராத ஒரு டெக்னாலஜி இருந்தும் ஏன் நம்ம அபார்ட்மெண்ட்ல மட்டும் கொடலை புரட்டுற மாதிரி நாத்தம் அடிக்குது? இங்கதாங்க விஷயமே இருக்கு. பிரச்சனை டெக்னாலஜில இல்ல, அதை நாம ஏக்குற விதத்துல நம்ம செய்யற சின்ன சின்ன மனுஷ தவறுகள்ல தான் இருக்கு. ஆஹா, நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க எஸ்டிபி ஒன்னும் ரிப்பேர் ஆகல, அது சரியா ஆபரேட் பண்ணப்படல, அவ்வளவுதான். இது ஒரு நல்ல செய்தி. ஏன்னா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சில விஷயங்களை நாம சரி பண்ணிட்டா இந்த நாற்றத்தை 100% நிறுத்திட முடியும்னு அர்த்தம். சரி, அப்போ என்னதான் தப்பு நடக்குது? இங்க பாருங்க, பொதுவா 3 பெரிய தப்பு நடக்குது. இதுல முதல் தப்பு, அதாவது இந்த இபி பில் டிராப் இருக்கே, இதுதான் மேட்ரு. நிறைய அபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட் பில்ல கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம்னு நினைச்சு நைட்ல அந்த ஏர் ப்ளோவரை ஆஃப் பண்ணிடுவாங்க. அடடா, அப்போ என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஆக்சிஜன் இல்லாம அந்த நல்ல பாக்டீரியாலாம் செத்து போயிடும். நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கின அந்த ஹைடெக் எஸ்டிபி ஒரே ராத்திரியில அந்த காலத்தை நாத்த அடிக்கிற செப்டிக் டேங்கா மாறிடும். சரி, பிரச்சனைக்கான மூல காரணத்தை இப்ப நாம கண்டுபிடிச்சாச்சு. இனிமே நாம சும்மா இருக்கக்கூடாது. இதுக்கு என்ன தீர்வு? ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான இப்போ நாம பார்க்கலாம். இத நீங்க அப்படியே உங்க அடுத்த அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் மீட்டிங்ல தைரியமா எடுத்து வச்சு பேசலாம். இந்த செக்லிஸ்ட நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1, ப்ளோயர் 24 hours ஓடணும்னு உறுதியா கேளுங்க. செலவு பிரச்சனைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக் டைமர் செட் பண்ணிக்கலாம், அது ஒரு நல்ல தீர்வு. 2, அந்த கேஸ் வெளியே போற வெண்ட் பைப் கிரவுண்ட் ஃப்ளோர்லயே முடியாம அதை மொட்டை மாடிட்டும் மேல வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்க. 3, மாசம் கழிவுகளை எடுக்கவும் வாரம் ஒரு முறை இந்த பயோகல்ச்சர் பவுடரை போடவும் ஒரு சரியான ஆபரேட்டரை நியமிக்கிறத உறுதிப்படுத்துங்க. ஒருவேளை நீங்க சொல்ற இந்த மாற்றங்களை செய்யறதுல ஏதாவது சிக்கல் இருந்தா இது ஒரு அல்டிமேட் ஹேக். எஸ்டிபி கேஸ் வெளியே வர்ற இடத்துல ஓசோன் ஜெனரேட்டர் இல்லனா ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டரை பொருத்த சொல்லுங்க. இது என்ன பண்ணுனா 99% நாற்றத்தை அப்படியே உறிஞ்சி சுத்தமான காத்தா மாத்திரும். இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனா ரிசல்ட் நிரந்தரம். சரி, இதுவரைக்கும் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பேசணும். இனி புதுசா வீடு வாங்க போறவங்களுக்கு ஒரு கோல்டன் ரூல் இல்ல ஒரு ப்ரோ டிப்னு கூட சொல்லலாம். இத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்துல வரப்போற ஒரு பெரிய தலைவலியிலிருந்து ஈஸியா தப்பிச்சுக்கலாம். அந்த கோல்டன் ரூல் இதுதான். பில்டிங்கோட எஸ்டிபி ரூமுக்கு நேர் மேல இருக்கிற ஃபிளாட்டை மட்டும் என்ன விலை குறைச்சு கொடுத்தாலும் சரி, வீடு எவ்வளோ அழகா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா டெக்னாலஜி எவ்வளோதான் வளர்ந்தாலும் அந்த மிஷின் ஓடுற சத்தமும் ஒருவேளை பராமரிப்புல சின்னதா தப்பு நடந்தா வர்ற நாற்றமும் முதல்ல பாதிக்க போறது அந்த வீட்டை தான். கடைசியா நான் உங்ககிட்டே ஒரு கேள்வியே விட்டுட்டு போறேன். உங்க அடுத்த அசோசியேஷன் மீட்டிங்ல நீங்க இந்த கேள்வியே கேளுங்க. மாசம் மிச்சமாகிற கொஞ்சோண்டு கரண்ட் பில் முக்கியமா, இல்ல நீங்களும் உங்க குழந்தைங்களும் சுவாசிக்கிற சுத்தமான காத்து முக்கியமா? எதுக்காக உங்க வீட்டு நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் பணயம் வைக்கணும்? இத பத்தி நீங்களே யோசிச்சு ஒரு முடிவெடுங்க.